ரேகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாபாவினுடைய பரம பக்தர். அவரை எப்படி பாபா ஆட்கொண்டார் தெரியுங்களா? ரேகேங்கிறவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை ரொம்ப பிரீதியா வணங்கக்கூடியவர். இத்தனைக்கும் கோவாவில ஒரு துர்கை இருக்காள், அம்பாள். அந்த அம்பாளை தான் தன்னுடைய குலதெய்வமா பாவித்து வணங்கக்கூடியவர் ரேகே. அவருக்கு குருங்கிறவர் யாரும் கிடையாது. ஆனா தியானம் பண்ணாருன்னா அப்படி தியானம் பண்ணுவாராம். 2 மணி நேரம் 1 hour அப்படியே உட்கார்ந்துருப்பாராம், ஜடம் மாதிரி உட்கார்ந்துருப்பாராம். அவ்வளவு ஒரு தேகாத்ம புத்திய விட்ட நிலை அவருக்கு கிடைச்சுதான். அவரு ஆத்மீகத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறார் அப்படின்றத யார் அறிந்து கொள்வார் அப்படின்னா பகவான் அறிந்து கொள்வான் இல்லையா? அப்ப அவன் பக்குவப்பட்டிருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு குரு வேணுமேன்றதுக்காக அவரு ஒவ்வொரு சர்வசாதாரண காலமும் நாராயணனை வழிபட்டாராம். அந்த நாராயணன் என்ன பண்ணாரு தெரியுங்களா? இவர் தூங்கிக்கிட்டே இருந்தார். 3 விதமான கனவு வந்துச்சு இவருடைய லைஃப்ல. முதல் கனவு, தான் தூங்குறத தானே ஏஞ்சி பாக்குறார், தேகாத்ம புத்தி விட்ட நிலை, உயர்ந்த நிலை 1. 2வது, ஸ்ரீமன் நாராயணன் இவருடைய படுக்கை கிட்ட வந்து நிக்கிறாராம். நிக்கும் பொழுது பின்னாடி ஒரு உருவம் தெரியுதான். உடனே யாரு சுவாமி இவருன்னு கேட்டா, இவர்தான் ஷிரடி சாய்பாபா உன்னுடைய குரு அப்படின்னாரா நாராயணனே. அடுத்ததா 3வது கனவு, அதாவது வானத்துல ஆகாய மார்க்கமா ரேகே அவர்கள் பறந்து போறார், கீழே இறங்குறார். இதுதான் ஷிரடியான்னு வேற கேட்கிறார். ஆமா இதான் ஷிரடின்னு அங்குள்ள ஆள் சொல்ல, எங்க துவாரகாமை இருக்கு, எங்க பாபா இருக்காருன்னு கேட்க, அங்க துவாரகாமை இருக்கு, அங்கதான் பாபா இருக்காருன்னு சொல்ல நேரா போறார். போனா மஸ்ஜித்ல துவாரகாமையில யாரும் இல்ல. பாபா அமைதியான சுரூபத்தோட காலை நீட்டி போட்ட வண்ணம் உட்கார்ந்து இருக்கார். ஓடி போய் பாபாவுடைய திருவடியை வணங்கினார். பாருங்க, பாபா சொன்னாராம், நீயா என்ன வணங்குறது? நான் இல்லடா வந்து உன்னை பார்க்கணும், நீயே வந்து என்ன பாக்குறேடியான்னு சொல்லி ரேகேவுடைய கால நம்ம பாபா விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம். இது பக்தனுக்கும் உள்ள ஒரு விஷயம். சோ இத வந்து நம்ம விபரீதமா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முட்டாள்தனம். ஒரு பக்தனும் பகவானும் ஒண்ணு. அதை நல்லா நம்ம ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கிட்டா பேத பாவம் நமக்குள்ள இருக்காது. ரேகே வந்து பாபாவுடைய திருவடியில விழுந்தார். பாபா சொன்னார், நீயா என்ன தேடி வந்த? நாலடா உன்னை தேடி வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் பாபாவுடைய திருவடியை பிடித்தார். சோ இதோட அந்த கனவு முடிஞ்சிட்டு அப்புறமா விழுந்தடிச்சு உண்மையாவே நம்ம ரேகே அவர்கள் ஷிரடிக்கு போய் பாபாவுடைய கருணையை பெற்று அன்னை ராதாகிருஷ்ணமாயருடைய ஷாலாவில போய் தங்கு அப்படின்னு பாபாவுடைய ஆக்ஞை. எப்ப அவர் ஒரு பெரிய நீதிபதிங்க, இந்தூர்ன்ற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்துடைய நீதிபதி. அவர் எப்ப ஷிரடிக்கு வந்தாலும் ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய ஷாலாவை தவிர்த்து வேற எங்கேயும் தங்க மாட்டார். அம்மா அவருடைய அங்கித குழந்தையாக எதிர்காலத்துல மாறினார். ஓம் சாய்ராம்.